வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோமன் ரெயின்ஸ் பங்கு இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சில வேறு இது இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா WrestleMania 42 இது டே 2ல் நடக்குமா டே 1ல் நடக்குமா இருந்த பட்சத்தில் அப்போவே சொல்லியிருப்பாங்க டே 2ல் தான் ப்ரோ எப்படி நடந்தால் நடக்கும் டே 2 மெயின் ஈவெண்ட்லன்னு. ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் எது பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டை நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பங்கு தான் டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டில் நடத்த போனாங்க. ப்ரோ ரேண்டி ஆர்டன் ஹீல்டன் வேறு பண்ணியிருக்காரு. அப்போ அது பெஸ்ட் இல்லையா? அது பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டு இருந்தாலும் அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல டிஃபெண்டிங் ஆகல. மெயின் ஈவெண்ட்லையும் டிஃபெண்ட் பண்ணல. சும்மா நார்மலாக கிக் ஆஃப்ஸில் தான் டிஃபெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் அந்த டைட்டிலுக்கு புஷ் கொடுக்கணும், ரோமன் ரெயின்ஸுக்கு பெரிய இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்சை பிக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் விசஸ் ஃபேஸ் தான். ஃபேஸ் 2 பேருமே ஃபேஸாக இருந்தாலும் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டோடு போகலாம் இந்த ஸ்டோரி லைனு. ஏன்னா ஃபேஸாக இருந்தாலும் 2 பேருமே அவங்களுக்குள்ள ஈல்டன் தான், வில்லாதி வில்ல மாதிரி தான். பங்குக்கும் ரோமனுக்கு சுத்தமாக பிடிக்காது, ரோமனுக்கும் பங்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பங்கமாக இருக்கும். ரேண்டி விசஸ் கோடியில் தான் போரிங்காக போகும். ஃபேஸ் விசஸ் ஃபேஸ் இருந்தால் கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதில் தான் அந்த ஈல்டன் தேவை. இதுக்கு ஈல்டன் தேவையில்லை. சும்மா ஒருத்தருக்கு எப்பயுமே ஆகாது. ஜிம்மி வேறு இதில் சேர்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் இப்போது ரோமன் வந்து கூட இருக்கலாம். ஏன்னா நான் வீடியோ மண்டே நைட் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடு ரோமன்ச்சு நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் கிளப்பிட்டார். கிட்டத்தட்ட 70 மில்லியன், அதாவது 70 மில்லியன் தாண்டி போயிருக்கு வியூவர்ஷிப்பு 24 ஹவர்ஸில். இது ஒன்றும் ரிட்டன் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஈல்டன் பண்ணதுக்கோசரம் இவ்வளோ வியூவர்ஷிப் கேட்டிங்கன்னா ஏன்னா பல நாள் தவம் ரேண்டி ஆர்டனோட ஃபேன்ஸு கடந்துருப்பாங்க. எப்போ அந்த 2009 ஈல்டன் பண்ணுவார்ன்ற பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் ஈல்டன் பண்ணதுக்கப்புறம் தான் சிறப்பான சம்பவம். இது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஏன்னா இதுவும் சிறப்பாகவே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேட்டல் 5 நடக்கும்னு நினச்சேன், பட் இல்லை, சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்க போகுது. தாறுமாறாக இருக்கும். ரேண்டி ஆர்டன் கடந்த 14 டைமா இல்லை 10 டைமான்னு தெரில, அது வரைக்குமே ஈல்டன் பண்ணி தான் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஃபேஸாக இருக்கும்போது ஒரு டைம் கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஈல்டன் பண்ணிட்டாரு. இந்த டைம் டைட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி டைம்லாம் ஃபேஸ்லேயே சண்டை போட்டிருப்பார், அப்போ தான் டைட்டில் கொடுக்கல. இந்த டைம் ஈல்டன் பண்ணியிருக்காரு, சாம்பியன்ஷிப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வகையில் கோடி ஈல்டன் பண்ண சொன்னாங்களாம். கோடி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கோடி ஜான்சினா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, அவரையே ஈல்டன் பண்ண வச்சாரே தவிர நான் சுத்தமாக ஈல்டனே பண்ண மாட்டேனா, நான் ஃபேஸ்லேயே தான்டா இருப்பேன்ற மாதிரி சொல்லி ரேண்டி ஆர்டன் அகெயின் பார்த்தீங்கன்னா அது இது பண்ணி விட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிளாஸ்டாக இருக்க போகுது. ஏன்னா WrestleMania டிக்கெட்டை விற்கணும்ல, அதுக்கோசரம் பண்ணுறானுங்க. டபிள்யூவில் இன்னொரு ஆஃபான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் WrestleMania 43 நடக்கலையாம். இன்னும் ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரீடிஸ்கஷன் போயிட்டுருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது நடக்க போகிற WrestleMania 42 டிக்கெட் லாஸ் வேகாஸில் ஃபுல்லாகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸு சவுதிக்காரங்க நாங்கள் வாரி தரோன்னு சொல்லியிருப்பாங்க. வாரி தரேன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு லிமிட்டு தான். லிமிட்டை கிராஸ் பண்ணால் யாராலையுமே முடியாது. WrestleManiaவுக்கு ஓவராக டிக்கெட் ப்ரைஸ் வச்சு விற்கிறானுங்க. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ டிக்கெட்லாம் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுத்தா வேலையே ஆகாது, கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி சில வாக்குவாதம் போயிட்டுருக்கு. சில இது போயிட்டுருக்கு போல் பிரச்சனை அப்படி இப்படின்னு இதை டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்களாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காது அப்படின்னு நடக்கும். இது கம்மி பண்ணுவாங்க, டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டர் என்ன பண்ணலான்ற மாதிரி பார்ப்பாங்க. கொஞ்சம் பயங்கரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதியிலே கூட இது பண்ணி விட்ருவாங்க. ஆக மொத்தம் லாஸ் வேகாஸோட கொஞ்சம் மேலே தான் போவாங்களே தவிர கொஞ்சம் கீழே வரமாட்டாங்க. வேணும்னா டிக்கெட் ப்ரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் இல்லை, மேட்ச்சு இது ப்ரெடிக்ஷன், அதாவது ராக் விசஸ் ரோமன் அந்த மாதிரி பெரிய லெவலில் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வரும் இதே ரேண்டி ஆர்டன் கோடி ரோஸ் கிட்ட. இப்போது ரேண்டி ஆர்டன் கோடி ரோஸ் இருக்காருல்ல, ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏன் ப்ரோ இதுக்கு ஐப் ஏற்ற சுத்தமாக இல்லை, இப்போ தான் ஐப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேனே, ஐப் ஏன் இல்லைன்னா ஏன்னா 11 டைமுக்கு மேலே இவங்களுக்குள்ளே ஃபேஸ் ஆஃப் நடந்துருக்கும். ஃபேஸ் ஆஃப்னா ரேண்டி ஆர்டன் டைட்டிலை பார்த்துருப்பாரு. அந்த 11 டைமுமே எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. WWE
ஃபேன்ஸு தாறுமாறாக தீச்சு விட்டாங்க. அப்போ ட்ரூ மேக்னெட் சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டீங்க, எதுக்குடா அந்த ஸ்டோரி, எதுக்குடா பில்டப் பண்ணீங்கன்ற மாதிரி கழுவி ஊற்றி தீச்சு விட்டதால தான் அகைன் பார்த்தீங்கன்னா கோடிக்கிட்ட அவங்க செல்லத்துக்கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஸ்டோரிலாம் கன்வெர்ட் பண்ணி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கோடியை சில பேர் ரிட்டர்ன் பண்ணுவார்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். எப்பயும் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பை பை கைஸ்.